கடலன் வழுதி என்பவர் சங்க காலத்தை சேர்ந்தவர். இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் இதோ. அடையாளம்: இவர் சங்ககால பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனின் பணியாளராகவோ அல்லது அதிகாரியாகவோ தளபதியாகவோ கருதப்படுகிறார். வழுதி என்பது பாண்டியர்களின் குடிப்பெயர்களில் ஒன்று என்பதால் இவர் பாண்டிய வம்சத்தை சார்ந்தவராகவோ அல்லது மன்னரால் அந்த சிறப்பு பெயரை பெற்றவராகவோ இருக்கலாம். மாங்குளம் கல்வெட்டு: மதுரைக்கு அருகிலுள்ள மாங்குளம் கல்வெட்டுகளில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் இவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. நன்கொடை: கணிய நந்த ஸ்ரீ குவன் என்ற சமண முனிவருக்கு குகையில் கற்படுக்கைகளை அமைத்துக் கொடுத்ததற்காக இவர் வரலாற்றில் அறியப்படுகிறார். பொருள்: கடலன் என்பது கடல் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதை குறிக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடலன் வழுதி குறித்த கூடுதல் வரலாற்று மற்றும் இலக்கிய தகவல்கள் இதோ. மாங்குளம் கல்வெட்டுச் சான்று: மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் உள்ள கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் இவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளது. இதுவே சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பற்றிய மிக பழமையான கல்வெட்டுச் சான்றாகும். பணி மற்றும் உறவு: இக்கல்வெட்டில் இவர் பணையன் என குறிப்பிடப்பட்டுள்ளார். சில ஆய்வாளர்கள் இவரை நெடுஞ்செழியனின் படைத்தளபதியாக கருதுகின்றனர். வழுதி என்ற பட்டம் இவர் பாண்டிய அரச குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்பதை காட்டுகிறது. சமண அறப்பணி: கணிய நந்த ஸ்ரீ குவன் என்ற சமண முனிவருக்காக மலையில் கற்படுக்கைகளை வெட்டி கொடுத்தார். இக்கல்வெட்டு வரிகள்: கணி நந்த அசீரியை குவன் கே தம்மம் இத்தா நெடுஞ்செழியன் பணையன் கடலன் வழுத்தி கொட்டுப்பித்த பழியி. வரலாற்று முக்கியத்துவம்: இக்கல்வெட்டே தமிழில் ழ என்ற எழுத்து முதன்முதலில் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றாக அமைகிறது. இலக்கிய தொடர்பு: சங்க இலக்கியமான புறநானூற்றில் பல வழுதிகள், அதாவது பாண்டிய மன்னர்கள் இடம்பெற்றாலும் இந்த குறிப்பிட்ட கடலன் வழுதி பற்றிய நேரடி பாடல்கள் இலக்கியங்களில் அதிகமில்லை. இருப்பினும் இவர் பணியாற்றிய நெடுஞ்செழியன், அதாவது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டவர் என புறநானூறு மற்றும் சிலப்பதிகாரம் மூலம் அறிய முடிகிறது. இந்த கல்வெட்டுகளை கண்டறிந்த ஐராவதம் மகாதேவன்: பிரபல கல்வெட்டியலாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் மாங்குளம் கல்வெட்டுகளை ஆய்வு செய்து கடலன் வழுதி குறித்து முன்வைத்த முக்கிய கருத்துகள் பின்வருமாறு. கால நிர்ணயம்: ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இக்கல்வெட்டுகளை சங்க காலத்தின் தொடக்க காலமான கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என உறுதிப்படுத்தினார். இது அசோகர் காலத்திற்கு சற்று பிந்தைய காலமாகும். மன்னன் நெடுஞ்செழியன்: இக்கல்வெட்டில் குறிப்பிடப்படும் நெடுஞ்செழியன் என்பவரை சங்க இலக்கியங்களில் புகழப்படும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அல்லது தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கும் முன்னோடியான ஒரு பாண்டிய மன்னர் என